குற்றம் 3 என்ன அப்படின்னா, அவர் அடுத்து கீழ அந்த ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுட்டு ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்கும், கேரட் இருக்கும், பீட்ரூட் இருக்கும், ஆப்பிள் இருக்கும். இதெல்லாம் அடுக்கி வச்சுட்டு, இதெல்லாம் இதோட ட்ரை வெயிட்ல 30-60% சுக்ரோஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவார். கரெக்ட்டு தான். யாருமே மறுக்கல. இப்போ நம்ம நேரடியா இதையும் அப்படியே மேலோட்டமா பார்த்தோம்னா 30-60% சுக்ரோஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அவரு சைலண்டா ட்ரை வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாரு. முதல்ல இந்த ட்ரை வெயிட்னா என்னன்றதை நம்ம புரியுற மாதிரி நம்ம எல்லா விளக்கம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஆன்லைன்ல பொருள் ஆர்டர் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சின்ன பொருளா இருக்கிற மாதிரி ஏதாவது ஆர்டர் பண்ணோம்னா, அந்த பாக்ஸ் சைஸ் இவ்வளவுதான் இருக்கும். அந்த பாக்ஸ் சைஸுக்கு என்னைக்குமே கொரியருக்கு அந்த அந்த கம்பெனி நமக்கு அனுப்பிச்சிருக்க மாட்டாங்க. எப்பயுமே பெரிய பாக்ஸா வச்சுட்டு அனுப்புவாங்க. அந்த பாக்ஸ்க்குள்ள என்ன பண்ணிருப்பாங்கன்னா, பேப்பரை ஃபில்லர் மாதிரி யூஸ் பண்ணி அதுக்குள்ள இந்த சின்ன பாக்ஸை வச்சு அந்த பாக்ஸ்க்குள்ள தான் இந்த ஹெட்செட் இருக்கும். ஸோ இத்தனை அடுக்காது இருக்கும். இதே இது ஒரு பல்கா வாங்க போற ஐட்டம் இப்போ உதாரணத்துக்கு இவர் சொல்ற மாதிரியே சுகரை நம்ம ஆர்டர் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. சுகருக்குலாம் இப்படி ஃபில்லிங்லாம் வச்சு வராது. கம்ப்ளீட்டா அந்த பாக்ஸ் பூரா அந்த சைஸுக்கு என்ன இருக்கோ அது பூரா வரும். இப்போ நீங்க பாருங்க, ஒன்னுத்துல ஃபில்லர்லாம் வச்சு வருது, இன்னொத்துல ஃபில்லர் இல்லை. இப்போ இந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்ல ஃபில்லர்ன்றது எது அப்படின்னா தண்ணி. கிட்டத்தட்ட 85% தண்ணியும் மேல இருக்கிற மீதி கொஞ்சம் மட்டும்தான் இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸும் இருக்கு. இப்போ இதுல இந்த 85%மோ 90% தண்ணி போக மீதி இருக்க 10%த்துல 30-60% அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கதான் செய்யும். ஸோ நம்ம இவர் சொன்ன 60% நம்ம அதிகமா எடுத்துக்கிட்டா டோட்டலா இப்ப 100% வச்சுக்கோங்க, தண்ணியோட வச்சுக்கிட்டீங்கன்னா 6% இருக்கதான் செய்யும். இப்ப 6% கொண்டு இவருடைய 92% அந்த இன்வெர்ட் சுகர்னு சொன்ன இல்லையா, அது கூட ஈக்குவேட் பண்றாரு பாத்தீங்களா, அது அடுத்த குற்றம். அப்புறம் அது கூடவே அடுத்த குற்றம் 4 என்ன அப்படின்னா, இதை கம்பேரிசன் பண்ணது மட்டும் இல்லாம அடுத்து இவர் என்ன பண்ணுவாரு, இதுல எல்லாம் இது இருக்கு, இதெல்லாம் இது ஹெல்தி அப்படின்னா இதே தான் கருப்பட்டிலையும் இருக்கு அப்படின்னு. எப்படி இந்த வெஜிடபிள்ஸையும் இந்த ஃப்ரூட்ஸையும் ஹெல்தின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் இந்த கருப்பட்டிலையும் இருக்கு அப்படின்னு சொல்லி ஈக்குவேட் பண்ணி ஹெல்தின்னு சொல்றாரு இல்லையா, அது அடுத்த குற்றம். ஏன்னா இது எல்லாம் நான் எப்படி சொன்னேன்னா, இந்த ஃபில்லரோட நமக்கு தேவையானதுன்னு இருக்கிற மாதிரி இந்த ஃபில்லர் தனியா இந்த வாட்டர் நீங்க எடுத்துட்டீங்கன்னா எல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லையும், உதாரணத்துக்கு இப்போ நீங்க பீட்ரூட் எடுத்துட்டீங்கன்னா, பீட்ரூட்டு வெறுமனே பீட்ரூட் கிடையாது, ஸ்வீட் பொட்டேட்டோ கிடையாது. ஸ்வீட் பொட்டேட்டோல ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச்சா இருக்கும், அதுல இருக்க கார்போஹைட்ரேட். அந்த ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் உங்களுக்கு நிறைய நல்லது பண்ணும். சுக்ரோஸ் அதுல கொஞ்சமா இருக்கும். அந்த சுக்ரோஸ் பண்ற கெட்டதை மற்ற மைக்ரோ நியூட்ரியன்ஸோ இந்த ஃபைபரோ அதை மறைச்சிரும். அதே மாதிரி தான் கேரட்னா விட்டமின் ஏ இருக்கும், பாலிஃபினால்ஸ் இருக்கும், ஃபிளாவனாய்ட்ஸ் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து அதுக்கு நல்லது நமக்கு பண்ணும். இந்த சுக்ரோஸ் பண்ற கெட்டதை அதுங்க ஓரளவுக்கு அது பெரும்பாலும் மாஸ்க் பண்ணிடும். அதனால சுக்ரோஸ் அதுல இருக்கிறது நல்லதான்னு கேட்டீங்கன்னா, அதுல இருக்க சுக்ரோஸும் நம்ம கெட்டது தான். ஆனா அந்த கெட்ட சுக்ரோஸை இந்த விட்டமின் ஏ எதுல கேரட்ல இருக்கிற கேரட்டினாய்ட்ஸ், அந்த பீட்டா கேரட்டின்னு சொல்றோம்ல, அது அதை மாஸ்க் பண்ணி அது நமக்கு நல்லது பண்ணிடும். அதனால இந்த கெட்டது நமக்கு தெரியாது. ஆனா இவர் ஈக்குவேட் பண்ண இந்த பாம் ஜாகரி 92% சுகர் இருக்கிறது. இந்த 92% சுகர்ல மீதி 8% என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு 2% மாய்ஸ்சர் இருக்கு, 2% ஆசிட் சாலிபிள் ஆஷ் இருக்கு, அப்புறம் மீதி இன்சாலிபிள் ஆஷ் கிட்டத்தட்ட 1% கிட்ட இருக்கு. இப்படி எல்லாத்தையும் டோட்டலா நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்புறம் ஃபைபர் மேபி 0.something% இருக்கும், புரோட்டீன் ஒரு 0.5% இருக்கும். அப்புறம் கார்போஹைட்ரேட்டா இதுல கூட இன்னொரு 93% இருக்கு. அதாவது 93.5% 92% கிட்ட சுகரும் மீதி அந்த 1% மற்ற கார்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவ்வளவும் இருக்கிற இது நல்லது அப்படின்னு எது கூட ஈக்குவேட் பண்றாருன்னா, இதை நீங்க இப்ப புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன இந்த விளக்கம் இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்றத இந்த 4வது குற்றத்தை நீங்க இப்ப புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குற்றம் 5 என்ன அப்படின்னா,